நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவாம். அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதுமே நிறைவோ. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதுமே நிறைவோ. மொழியினை தாண்டி மனமுறவோடு மகிழ்வினில் மிதப்பதுமே நிறைவா. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க அருள்வாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. அளவில்லாவுள் நல்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயமென்ன. அளவில்லாத நல்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயமென்ன. தொழுதுனை வணங்கி கவலைகள் கோர சுமைகள் கரைந்திடுமாயமென்ன. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதத்தின் முதல் வெள்ளி
என்று ஆண்டவருடைய அன்பை பற்றி நாம் தியானிக்க காத்து கொண்டிருக்கின்றோம். கொரோனா வாட்டுகின்ற இந்த வேளையில், அனைவரும் உயிருக்காக பயந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில், நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக நம்மோடு பழகியவர்கள் இன்று நம்மோடு உறவு கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுளுடைய அன்பை பற்றி தியானிப்பது எப்படி நியாயமாகும் என்ற கேள்வி நம்மிடையே எழுகின்றது. கடவுள் அன்புள்ளவர் என்றால் இந்த நோய் நொடிகளை ஏன் நமக்கு கொடுக்க வேண்டும்? துன்பத் துயரங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அனுமதிக்க வேண்டும்? மக்கள் இந்த உலகில் வாழ்வதற்காக பிறந்தார்களா அல்லது அழிவதற்காக பிறந்தார்களா? ஏன் இந்த கொடுமை? ஏன் இந்த தண்டனை? ஏன் கடவுள் நம்மை இப்படியெல்லாம் தண்டிக்கின்றார் என்ற கேள்வியானது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் எழுந்து கொண்டே இருக்கின்றது. கடவுள் உண்மையிலேயே தண்டிக்கின்றாரா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடவுளுடைய அன்பை பற்றி தியானிப்பது ஒரு வேடிக்கையாக, ஒரு கேலிக்கூத்தாக நமக்கு தோன்றலாம். ஆனால் கடவுள் உண்மையிலேயே நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது அனைத்தும் நல்லதென கண்டார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உலகில் துன்பத்தை கொண்டது யார்? மனிதனுடைய சுயநலம், மனிதனுடைய அகங்காரம், மனிதனுடைய அந்த கடவுளுக்கு கீழ்ப்படியாத நிலை. மனிதன் தன்னுடைய சகோதரனையை பழிவாங்குகின்ற, கொலை செய்கின்ற, வெறுக்கின்ற நிலைதான் நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொணர்கின்றது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இன்று கொரோனா நம் ஒவ்வொருவரையும் தாக்கி கொண்டிருக்கின்றது. கடவுள் கொடுத்த தண்டனையா அல்லது மனிதனை ஏற்படுத்தி கொண்ட தண்டனையா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் மனிதன்தான் கடவுளை அன்பு செய்ய மறந்தவனாக, சுயநலம் மிக்கவனாக, நான் பெரியவனாக மாற வேண்டும். ஆம் அன்பு சகோதரர்களே, இந்த உலகில் பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா, சைனா, ஜப்பான், இன்னும் ஐரோப்பா நாடுகள், இவைகளெல்லாம் யார் பெரியவர்கள் என்ற போட்டா போட்டி கொண்டு நம் ஒவ்வொருவரையும் பலவித தீமைகளால் மனிதனையே அழித்து கொண்டிருக்கின்றான். ஒரு காலத்தில் முதல் உலகப் போர் வந்தது. யார் காரணம்? கடவுளா காரணம்? அல்ல. நாடுகளுக்கிடையே இன்று வெறியாட்டம். யார் உயர்ந்தவன்? ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் இன் த ஹியூமன் பீயிங்? இதுதான் மனிதனுடைய எண்ணங்கள். 2ஆம் உலகப் போர், பொருட்கள், நாடுகளை பற்றி கொள்ள வேண்டும், அனைத்தையும் தனது ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அகங்காரம் என்ற நிலைதான் 2ஆம் உலகப் போருக்கு வழிவகுத்தது. 3வது உலகப் போர் அல்ல, மாறாக 3வது உலகப் போரை போன்று இருக்கின்ற கொரோனா. இது யார் கொணர்ந்தது? பலர் சொல்லுகின்றார்கள் சைனா என்று சொல்லுகின்றார்கள். சைனா சொல்லுகின்றது நாங்கள் இல்லை என்று மறுக்கின்றது. இருப்பினும் இது ஒரு உலகப் போராக மனிதன் இதுவரைக்கும் பீரங்கிகளால் தாக்கி கொண்டான், துப்பாக்கிகளால் சுட்டு கொண்டான், வான்வெளி தாக்குதல் நடத்தினான். இப்பொழுது மௌனமாக ஒருவனை ஒருவர் அழித்து கொண்டிருக்கின்றான். காரணம் என்ன? சுயநலம். நான் பெரியவனாக வேண்டும், நான் தான் இந்த உலகத்தை ஆட்சி புரிய வேண்டும் என்ற ஒரு சுயநலமானது இந்த கொரோனாவுக்கு வழிவகுக்கின்றது. இதன் வாயிலாக பல உயிர்கள், பல உறவுகள் இன்று நலிந்து கொண்டு இருக்கின்றன. கடவுள் கொடுத்தார் அல்ல, கடவுள் அன்பு செய்கின்ற கடவுள். எனவே பல நேரங்களில் நாம் இந்த அன்பை உணராமல் வாழ்க்கையில் தவறு புரிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே முதலாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகளை எண்ணி பார்த்து நற்கருணை ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும்
என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனை நாம் நம்முடைய பாவத்தினால், நம்முடைய அகங்காரத்தினால் இறைவனை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு தாயை விட்டு பிரிந்த ஒரு குழந்தையைப் போன்று நாம் தவித்து கொண்டிருக்கின்றோம். இது தாய் செய்த குற்றம் அல்ல, ஆனால் பிள்ளையாகிய அவன் செய்த குற்றம். எனவே நம்முடைய தவறினால், நம்முடைய பாவத்தினால் நாம் அனைவரும் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து துரோகம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், உம்மை பிரிந்து துரோகம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். ஆம் அன்பு சகோதரர்களே, பல நேரங்களில் ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் அவருக்கு எதிராக நாம் முணுமுணுத்தோம். ஏன் எனக்கு இத்தகைய துன்பங்கள்? உனக்கு கண் இல்லையா, காதில்லையா? நான் துன்பப்படுவதில் நீ மகிழ்ச்சி கொள்ளுகின்றாயா என்றெல்லாம் கடவுளை நாம் முணுமுணுத்திருக்கின்றோம். அவருடைய வார்த்தையை கேட்கின்றோம், ஆனால் உள்ளத்தில் தியானிக்க மறுத்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை விட்டு வெகு தொலைவில் சென்று கொண்டிருக்கின்றோம். என் வார்த்தையை கேட்பவன் என் சீடனாக இருக்கின்றான் என்பதை உணராமல் பல நேரங்களில் இயேசுவின் வார்த்தையை கேட்டு அவர் தருகின்ற அமைதி, சமாதானம் பெற தகுதியற்றவர்களாக வாழ்ந்திருக்கின்றோம். இதற்காக மன்னிப்பு கேட்போம். உம்மை எதிர்த்து முணுமுணுத்தேன், குரலை கேட்க மறந்தேன். உம்மை எதிர்த்து முணுமுணுத்தேன், குரலை கேட்க மறந்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்பு சகோதரர்களே, இறைவன் கொடுத்த கட்டளை ஒன்றுதான். கடவுளை அன்பு செய்யுங்கள், சகோதர சகோதரிகளை அன்பு செய்யுங்கள். ஆனால் நான் கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று கூறிவிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் பகைத்து வாழ்ந்ததில்லையா? அவன் முன்னேறுகின்றான் என்று பார்க்கின்ற பொழுது அவனை வெறுத்து ஒதுக்கவில்லையா? அல்லது அவன் பெயரை கெடுக்கவில்லையா? அவனுடைய உயிருக்கு நாம் ஆபத்து விளைக்கவில்லையா? இவ்வாறு பிறர் அன்புக்கு எதிராக பலமுறை நாம் பாவம் செய்திருக்கின்றோம். இதை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். பிறர்க்கெதிராக பேசி வந்தேன், சுயநலத்தா மோசம் செய்தேன். பிறர்க்கெதிராக பேசி வந்தேன், சுயநலத்தால் மோசம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, சிறிய காலத்திற்கெல்லாம் நாம் கோபப்பட்டிருக்கின்றோம், சினம் கொண்டிருக்கின்றோம். பகைமை வெறுப்பில் அவர்களை பற்றி இல்லாத பொருளெல்லாம் நாம் சொல்லி இருக்கின்றோம்.
எனவே கோபத்தை அடக்க தவறியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கின்றோம். இத்தகைய நிலைகளுக்காக என்னிடம் மன்னிப்பு கேட்போம். சீனம் சீற்றம் கோபம் கொண்டேன் நாம், பகை வெறுப்பில் சாபம் செய்தே. சீனம் சீற்றம் கோபம் கொண்டேன், பகை வெறுப்பில் சாபம் செய்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புத்தன் ஒருவன் கேட்கின்றான், துன்பத்திற்கு காரணம் என்ன? புத்தன் சொல்லுகின்றான், ஆசையை அடக்குங்கள், ஆசையை அடக்கினால் உங்களுக்கு நிர்வாணம் கிட்டும் என்று புத்தன் கூறுகின்றான். எனவே இந்த உலகில் பலவித சோதனைகள், பலவித இச்சைகள், உடல் இச்சை, பொருள் இச்சை, பெண் இச்சை, இன்னும் பலவித இச்சைகளினால் நாம் தூண்ட பெற்று நம்ம கடவுளுக்கு எதிராகவும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் நாம் அனைவரும் பாவம் செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இவற்றிற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இச்சையினால் கெட்டலைந்தேன், நற்செயல்கள் செய்ய மறந்தேன். இச்சையினால் கெட்டலைந்தேன், நற்செயல்கள் செய்ய மறந்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்பு சகோதரர்களே, இந்த உலகம் ஒரு நிலையற்றது என்பதை மறந்தவனாக சொத்து சுகம் இவற்றை தேடி கடவுளை மறந்து வாழ்கின்றான். ஏன் உறவுகளை கூட அவன் புறக்கணித்து விடுகின்றான், உறவுகளை ஏமாற்றுகின்றான். இவ்வாறு உமக்கு எதிராகவும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் அழிந்து போகின்ற இந்த செல்வத்திற்காக நான் பாவம் செய்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன். இறைவா, என்னை மன்னியும். சொத்து சுகம் தேடி சென்றேன் நான், பற்று பாசம் நாடி சென்றேன் நான். சொத்து சுகம் தேடி சென்றேன், பற்று பாசம் நாடி சென்றேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். தீமை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது, வேதனையை நம்மை நெருக்குகின்ற பொழுது கடவுளை வெறுத்து வெகுதலில் நாம் சென்றிருக்கின்றோம். இத்தகைய நிலைகளுக்காக நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். தீமைகளை நான் நினைத்தேன், வேதனையில் உம்மை வெறுத்தேன். தீமைகளை நான் நினைத்தேன், வேதனையில் உம்மை வெறுத்தேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இறைவன் நம்மை என்றுமே மன்னிக்க தயாராக இருக்கின்றார்.
ஏனென்றால் நாம் அனைவரும் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் அல்லவா. அழகாக இருந்தாலும் அவருடைய பிள்ளைதான், பாவத்தோடு அழுக்கோடு இருந்தாலும் அவருடைய பிள்ளைதான். எனவே ஊதாரி பிள்ளையை போன்று அவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது நம் ஒவ்வொருவரையும் காத்து பராமரித்து வருகின்றார். எனவே அவர் கூறுகின்ற வார்த்தை என்ன? இதோ கொரோனா நம்மை தாக்குகின்ற இந்த வேளையில் நாம் அனைவரும் பயப்படுகின்றோம். நம்முடைய உறவுகள் பிரிந்து விடுமோ என்று நாம் அஞ்சுகின்றோம். நம்முடைய உடலை பேணி பாதுகாக்கின்றோம், நல்லது தான். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்கின்றோமா? கடவுள் என்றுமே நம்மை காக்க வல்லவர். எனவே அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன். எந்த துன்பம் வந்தாலும், எந்த கொரோனா உன்னை தாக்கினாலும் நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே அஞ்சார் நெஞ்சத்தை கொடுக்கின்ற ஆண்டவரை நோக்கி இப்பாடலை பாடுவோம். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்றும் அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குழந்தையை அணைக்க மறப்போலோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறவேனே. அஞ்சாதே, அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே, அஞ்சாதே,
உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. ஆம் அன்பு சோழர்களே, நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்றால், தன்னுடைய ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பி, அதுவும் அவமானத்தின் சின்னமாகிய சிலுவை மரணத்தை ஏற்று நமக்காக உயிர் துறந்து அவர் உயிர்ப்பித்தார் என்றால், இதைவிட மேலான அன்பு நமக்கு கிடைக்கக்கூடுமோ? ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறொன்றுமில்லை என்று நம் ஆண்டவர் ஏதோ வாய்மொழியால் மட்டுமல்ல, தன்னுடைய செயலினால், தான் படைத்த இந்த மனித பிறப்புகள் ஒவ்வொன்றும் ஈடேற்றம் பெற வேண்டும், மீட்பு அடைய வேண்டும், தன்னுடைய தந்தையினுடைய மகிமையில் பங்கு பெற வேண்டுவதற்காக தன்னையே பலியாக்கினார். எனவே இத்தகைய கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்ந்து பார்த்திருக்கின்றோமா? கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார் என்பதை எண்ணி பார்த்திருக்கின்றோமா? கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது நாம் பயந்தவர்களாக, கோழைகளாக பல நேரில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர்த்து நாம் கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து, அந்த கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் என்னாலும் எண்ணி பார்த்து பாடல் பாடுவோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கண்டி சிலுவையில் அவர் மறித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாது. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு. கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு. கல்வாரி மாலை கண்ணீர் சொல்லிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அலை கடலை விட பரந்த பேரன்பு,
அன்னை மறந்தெல்லாம் தீரையிடும் அன்பு அலை கடலை விட பரந்த பேரன்பு அன்னை மறந்தெல்லாம் தீரையிடும் அன்பு மாலை போல் எழுந்தென்னை வாழை தேடும் அன்பு மாலை போல் எழுந்தென்னை வாழை தேடும் அன்பு சேலை என பிரமையில் நிறுத்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை எனக்காக மனுவுரை தரித்த நல்லன்பு எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு எனக்காக மனுவுரை தரித்த நல்லன்பு எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு எனக்காக உயிரையே தந்த தேவன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. ஆம் அன்பு சகோதரர்களே, மனித பண்பு இருந்தால் இயேசுவின் அன்பை நாம் மறந்து விடுவோமா? புனித சின்னப்பர் ரோமேற்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக கூறுகின்றார், கடவுள் என்னை அதிகமாக அன்பு செய்கின்ற பொழுது எந்தவித நெருக்கடியும் எந்தவித சோதனைகளும் வேதனைகளும் எந்தவித கொடிய நோய்களும் என்னை இயேசுவிடமிருந்து பிரிக்க முடியாது. மாறாக நான் அவரோடு இருப்பேன், அவரோடு என்னுடைய வாழ்க்கையை அவருக்காக அர்ப்பணிப்பேன் என்று புனித சின்னப்பர் ரோமேற்கு திருமுகத்தில் கூறுகின்றார். எனவே அந்த வாசகத்திற்கு இப்பொழுது நாம் செவிமடுப்போம். புனித சின்னப்பர் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை திருவசனங்கள் 31 முதல் 39 வரை. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வது? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நம்மை எதிர்த்து நிற்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராமல் நம் அனைவருக்காகவும் அவரை கையளித்த அவர் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராய் எவன் குற்றச்சாட்டக்கூடும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று கடவுளே சொல்லும்போதுதான் தண்டனை தீர்ப்பு கூறுபவர் யார்? கிறிஸ்து இயேசு நமக்காக உயிர் நீத்தார், ஏன் உயிர்ப்பிக்கவும் பெற்றார். இந்த கிறிஸ்துவே கடவுளின் வலப்பக்கத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் எவன்? வேதனையோ, நெருக்கடியோ, கலாபனையோ, பசியோ, ஆடையின்மையோ, இடர்களோ, வாளோ, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? உம்மை முன்னிட்டு நாள் முழுவதும் சாவுக்களாகிறோம், கொல்லப்பட காத்திருக்கும் ஆடுகளாய் கருதப்பட்டோம் என எழுதியுள்ளதன்றோ? ஆனால் நம்மேல் அன்பு வைத்தவரின் செயலால் நாம் இவை அனைத்திலும் மாண்புமிக்க வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ,
வானதூதரோ தலைமை ஏற்பவரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவரோ வானத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவனையோ வேறெந்த படைப்பு பொருளோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட இறை அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பது என் ஒரு துணிவு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆம் அன்பு சகோதரி, அன்பே கடவுள் என்றால் அந்த அன்பிற்கு விலை ஏது சொல் என்று கேள்வியை மனிதன் எழுப்புகின்றான். ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய உடலையே தன்னுடைய இரத்தத்தையே உணவாக பானமாக கொடுக்கின்ற பொழுது அந்த ஒரு சொட்டு பாலுக்கு விலை ஏதுவே கிடையாது. அதைவிட மேலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அதிகமாக அன்பு செய்து தனது கடைசி இரத்தம் வரை நம்மை கொடுத்து நம்மை மீட்டார் என்றால் அந்த அன்புக்கு விலையே கிடையாது. எனவே அன்பே கடவுள் என்றால் அதற்கு விலையேது சொல் என்ற பாடலை நாம் பாடுவோம். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசேனும் அன்புக்கு ஈடாகுமோ? மன்னோர்கள் மொழி பேசேனும் அன்புக்கு ஈடாகுமா? விண்ணோர்கள் மொழி பேசேனும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமோ? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அளவில்லா கலையார்வமும் அன்புக்கு ஈடாகுமா? கலையார்வமும் அன்புக்கு ஈடாகுமா? மழை பெயர் விசுவாசமும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றார், அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பம் என்றார், அன்புக்கு விலையேது சொல்.
அன்பே கடவுள் என்றார். அன்புக்கு ஈடேது சொல். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 திருவசனங்கள் 28 34 முடியே. அக்காலத்தில் மறைநூறு அறிஞர்கள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது 2வது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்வதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவித்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புமிக்க சகோதர சகோதரி, மாதத்தின் முதல் வெள்ளி கடவுளுடைய அன்பை நாம் தியானிக்கின்றோம். கடவுளுடைய அன்பானது தாயின் அன்பை விட, பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அத்தகைய அன்புக்கு பெயர் போனவளே அன்னைதான். அந்த அன்னையை விட இதோ நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். உன்னை என்னுடைய கைகளில் பொதிந்து வைத்திருக்கின்றேன். உன்னை கண்ணின் இமை போல காத்து வருகின்றேன். கோழியானது தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய ரக்கையில் கடியில் வைத்து காப்பதை போன்று ஒவ்வொரு நாளும் நான் உன்னை காத்து வருகின்றேன். ஆம் அன்பு சொல்லி, கடவுளுடைய வார்த்தையானது ஏதோ வார்த்தையோடு மட்டுமல்ல, வாழ்க்கையில் பிணைந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆதி ஆகமத்தை பார்க்கின்ற பொழுது மனிதனை கடவுள் படைக்கின்றார். படைத்த அந்த மனிதன் படைத்த கடவுளுக்கு நன்றி கூறுவதை விட்டு அவருக்கு எதிராக பாவம் புரிகின்றான். தன்னுடைய வாழ்க்கையில் சுயநலத்தோடு வாழ வேண்டும், அதிகாரம் கொண்டவனாக இருக்க வேண்டும், இந்த உலகில் பாசப்பற்றலோடு இருக்க வேண்டும் என்ற நிலையில் அவன் கடவுளையே மறுதளிக்கின்றான். இருப்பினும் கடவுளுடைய அன்பு சும்மா இல்லை. அந்த மனிதனை தேடி ஓடி வருகின்றது. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் கடவுள் மனிதனை சந்திக்கின்றார். ஆதாம், ஏவாள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று பதிலளித்தவர்கள் இன்று ஓடி ஒளிகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் கேட்கின்றார், ஆதாம் ஆதாம் எங்கே இருக்கின்றாய்? ஆண்டவரே, இதோ நாங்கள் பாவம் செய்துவிட்டோம், எனவே பாவத்தின் விளைவாக உம்மை பார்ப்பதற்கு கூட எங்களுக்கு தகுதி இல்லை என்று அவர்கள் அஞ்சி நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், கவலைப்படாதே, கல்லானால் கவலைப்படாதே, நீ அழகோடு இருந்தாலும் என்னுடைய பிள்ளைதான், நீ பாவம் செய்திருந்தாலும் என்னுடைய பிள்ளைதான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை நான் காப்பாற்றுவேன், என்னுடைய சொந்த மகனையை உன்னை மீட்பதற்காக அனுப்புவேன் என்று வாக்குறுதி கொடுத்த ஆண்டவர் இறுதி வரை வாக்கு தவறவில்லை. தன்னுடைய ஒரே மகனையை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். அந்த உலகிற்கு அனுப்பியவர் அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை அவரை மரிக்க செய்கின்றார். மரித்தவர் மரித்தவராக அல்ல, மாறாக உயிர்த்தெழுகின்றார், நமக்கு மீட்பு கொடுக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் என்றால்
நாம் கடவுளை அன்பு செய்கின்றோமா? இதைத்தான் இன்றைய நற்செய்தி அழகாக கூறுகின்றது. அன்பு செய்ய வேண்டும். அன்பு கட்டளை என்பது என்ன? இந்த கட்டளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் முதலாக டியூட்ரானமி பார்க்கின்ற பொழுது அந்த 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. யூ மஸ்ட் லவ் யுவர் காட் யுவர் வித் ஆல் யுவர் ஹார்ட், ஆல் யுவர் சோல், ஆல் யுவர் எனர்ஜி, லைக் தட். இவ்வாறு அதை கூறுகின்றது. எனவே ஆண்டவர் அதை மறுபடியும் எடுத்து சொல்லுகின்றார். உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக, முதல் கட்டளை. எனவே ஆண்டவர் புதிதாக ஒன்றும் போதிக்கவில்லையே என்று நாம் எண்ணுவோம். 2வது கட்டளையாக அவர் சொல்லுகின்றார். டியூட்ரானமி முதலில் பார்க்கின்ற லெவிட்டிகஸ் 6ஆம் அதிகாரம் அது 8வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது யூ மஸ்ட் லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யுவர் செல்ஃப். உன்னுடைய சகோதர சகோதரிகளை, உன்னுடைய அயலானை உன்னை நீ அன்பு செய்வதைப் போல அன்பு செய் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எனவே இந்த அயலான் என்பதில்தான் ஆண்டவர் அந்த சட்டத்திலும் இதற்கும் மாறுபடுகின்றார். அயலான் என்றால் யார்? தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் அல்லது யூதன். யூதர் தவிர மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் அக்கினிக்கு ஆளாகின்றவர்கள். எனவே அவர்கள் அல்ல. என்னுடைய சகோதரன் ஒரு யூதன் தவறு செய்தால் அவனை நாம் மன்னிக்க வேண்டும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்ற லெவிட்டிகஸ் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் அல்ல, அவர்கள் மட்டுமல்ல, அனைவரும் ஜென்டைல்ஸ், இந்த புற இனத்தார்கள் அவர்களும் உன்னுடைய சகோதர சகோதரிகள்தான் என்று அவர் போதிக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கூறுகின்ற இந்த அன்பு என்பதை கடவுளை அன்பு செய்கின்றோமா? கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று கூறிவிட்டு சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதும், சகோதர சகோதரி அன்பு செய்கின்றேன் என்று கூறிவிட்டு கடவுளை மறுப்பதும் ஒரு பொய்யான வாழ்வாக இருக்கின்றது. எனவே கடவுளை நாம் அன்பு செய்கின்றோமா? பல நேரங்களில் இந்த உலக வாழ்க்கையில் கடவுளை மறந்தவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வியாபாரியை பார்த்து கேட்கின்ற பொழுது, ஐயா ஏன் கோவிலுக்கு வரமாட்டேங்க? சாமி ரொம்ப பிஸியாக இருக்குது சாமி, இப்போ பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தவற விட்டாலும் எனக்கு பல கோடி நஷ்டங்கள் உண்டாயிடும், அதால் தான் நான் கோவில் பக்கமே வர்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேன். பாருங்கள், டைம் கிடைக்க மாட்டேது. கடவுளை சந்திப்பதற்கு டைம் கிடைக்கவில்லை, பொருட்களை சேர்ப்பதற்கு டைம் இருக்கின்றது. ஆனால் அந்த பொருட்கள் உன்னோடு வரப்போகுமா, வருமா? சிந்தித்து பார்க்கின்றோம். இன்று கொரோனா நாம் அனைவரும் வாட்டி வதைக்கின்றது. எனவே அவர்கள் நிறைய பேர் என்ன பார்க்குறாங்க, நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காங்க, அது யாரையும் விட்டுவிடவில்லை. அது இளைஞர்கள், இவர் முதியவர்கள், இவர்கள் பணக்காரர்கள், இவர்கள் ஏழைகள், இவர்கள் உயர்ஜாதிக்காரர்கள், தான் யார் என்று பார்ப்பது கிடையாது. அனைவரையும் அது தாக்குகின்றது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் நாம் அனைவரும் பொருட்களை சேர்ப்பது முக்கியமா அல்லது கடவுளை அன்பை சேர்ப்பது முக்கியமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எனவே கடவுளை அன்பு செய்யுங்கள். 2வது பார்க்கின்ற பொழுது உன்னை நீ அன்பு செய்வது போல சொல்லுவார்கள். அங்கே யூத சமுதாயத்தில் 2 பள்ளிகள் இருக்கின்றன. இலல் அவர் என்ன சொல்லுகின்றார்? எல்லாம் கட்டளை நிறையா இருக்குது. மோயிசன் கட்டளை 10, அதை சதுசேயர்கள் என்ன செய்தாங்க? 613 சிறு கட்டளைகளாக மாற்றினார்கள். அந்த 613 சிறு கட்டளைகளிலும் அவர்களுக்குள்ளே ஒரு டிபேட், அடிக்கடி விவாதங்கள் நடக்கும். இவற்றை எல்லாம் சேர்த்து ஒரே வாக்கியத்தில் சிறிய கட்டளையாக கொடுக்க முடியுமா என்று பல விவாதங்கள் நடந்தன. அதில் தான் ஹிலல் என்ற பள்ளியானது என்ன சொல்கின்றது? நீ மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டாம் என்று விரும்புகின்றாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்யாதே என்று அவர் கூறுகின்றார். இதை இன்னொருத்த அகிப்பா என்று இன்னொரு யூதர் கூறுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? நீ பிறரை அன்பு செய், உன்னை அன்பு செய்வது போல உன்னுடைய அயலானையும் அன்பு செய் என்று கூறுகின்றார். எனவே இவ்வாறு பள்ளிகள் இந்த அன்பை பற்றி மாறுபட்டாலும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? நீ உன்னை அன்பு செய்வது போல உன்னுடைய அயலான் என்று சொல்லுகின்ற பொழுது அனைத்து மக்களும், யூதர்கள் மட்டுமல்ல, புற இனத்தை சேர்ந்த மக்களும் உன்னுடைய சகோதர சகோதரிகள் தான், அவர்களையும் அன்பு செய்ய வேண்டும். எனவே இந்த அன்பு செய்கின்ற பொழுது பலிகள், எரிபலிகள் இவைகளை விட இந்த அன்பு தான் மிக முக்கியமானது என்பதையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார். ஆம் அன்பு சகோதரர்களே, அந்த எருசலேமுக்கு செல்லுகின்ற பொழுது எரிகோ செல்லுகின்றான்.
ஒருவன் குற்றுயிராக கிடக்கின்றான். குரு பார்த்து செல்கின்றார். ஏனென்றால் தீட்டுப்பட்டுவிடும், நான் பழி செலுத்த முடியாது, எனவே கண்டும் காணாமல் செல்கின்றார். இன்னொருவன் பார்க்கின்றான், இல்லை நமக்கு எதுக்கு வம்பு, அவன் ஒரு தீண்டத்தகாதவனாக இருக்கானே, அவனை எப்படி நாம் தொடுவது என்று அவன் பார்த்து செல்லுகின்றான். ஆனால் ஒரு ஏழை எளியவன் தீண்டத்தகாதவன் அவன் அடிபட்டுகின்றவனை பார்த்து அவனுக்கு நல்ல உதவிகள் செய்து அவன் உயிரை காப்பாற்றுகின்றான். இதுதான் பலிகளை விட அன்பு முக்கியம் என்பதை இதை வைத்து ஆண்டவர் கூறுகின்றார். எனவே அன்பு சகோதர சகோதரர்களை நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்றால் நாம் எப்படிப்பட்ட அன்பு பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? கடவுளை அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும், சகோதர சகோதரிகளை அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்றோமா? குடும்பத்தில் பார்க்கின்ற பொழுது பெற்றோர்கள், நம்மை 10 மாதம் சுமந்த பெற்ற தாய் கடவுளை போன்று இருக்கின்றாள். அன்பே தெய்வம், தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, இப்படியெல்லாம் பாடலெல்லாம் பாடுகின்றோம். ஆனால் அந்த தாயை, அந்த தந்தையை முதிர்ந்த வயதில் நாம் அன்பு செய்கின்றோமா? நம்முடைய சகோதர சகோதரிகள் இவர்களெல்லாம் ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள், ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க, அருகில் படுத்தவர்கள், ஒருவருக்கொருவர் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டவர்கள். ஆனால் இறுதி வரைக்கும் இந்த அன்பை பகிர்ந்து கொண்டவர்களாக வாழ்கின்றோமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் பாவம் செய்த நம்மையே முழுவதுமாக அன்பு செய்தார் என்றால், பாவமே உருவான நாம் ஒருவரை ஒருவர் எவ்வளவு அன்பு செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்பு தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அன்பை அதிகமாக வளர்த்து நாம் கடவுளையும் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக துன்பப்படுவோரையும் நிறைவாக அன்பு செய்ய இந்த நற்கருணை ஆண்டவர் வழியாக மன்றாடுவோம். ஆமென். மாண்புயரே வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலார் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவியை பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். இறையாசை பெறுவதற்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை குழந்தை உள்ளத்தோடு அப்பாவாகிய தந்தையிடம் இயேசுவிடம் நாம் கைகளை உயர்த்தி பாடுவோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே
அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே உம் தூய நாமம் வாழ்கவே உம் தூய அரசு வருகவே உம் தூய நாமம் வாழ்கவே உம் தூய அரசு வருகவே உம் அன்பு எம்மில் பெருகவே உம் பண்பு எம்மில் வளரவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே விண்ணகவாசிகள் வாழ்வது போல் மன்னக மாந்தரும் வாழ்ந்திடுக விண்ணகவாசிகள் வாழ்வது போல் மன்னக மாந்தரும் வாழ்ந்திடுக உம் சித்தம் எம்மில் நிறைவேறுக உம் விருப்பம் எம்மில் நிறைவேறுக அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே அன்றாட உணவை தந்தருளும் ஆவியை என்மேல் பொழிந்தருளும் அன்றாட உணவை தந்தருளும் ஆவியை என்மேல் பொழிந்தருளும் உம் திரு வாக்கை நல்வுணவாக உண்டு மகிழவே செய்தருளும் அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல் எம் குற்றம் நீரே பொறுத்தருளும் பிறர் குற்றம் நாங்கள் பொறுப்பது போல் எம் குற்றம் நீரே பொறுத்தருளும் சோதனை நின்று நீர் காத்தருளும் சோதிக்கும் சாத்தானை விரட்டிவிடும் அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே பிதாவே ஜெபிப்புமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்புக்குரிய திருவாழ் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தத்தின் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அருள் நிறை தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் நிறை தூய ஆவியை போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் நிறை அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நிறை சோசை முனியும் போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள் நிறை தூதரமரர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் நிறை தேவ தேவன் போற்றி அவர் தம் திரு நாமம் போற்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள் மாயமே உங்கள் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள் மாயமே உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். பக்தியாய்
பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.